Hi friends, welcome to Sai Sivan Lifestyle. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு பா நெக் பிளவுஸ் உள்ள ஒரு நெக் டிசைன் தாங்க நம்ம பார்க்க போறோம். பா நெக் வச்சு ஒரு பிளவுஸ் நம்ம ஒரு நெக் டிசைன் வந்து செய்யலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளவுஸோட உயரம் எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து 15 இன்ச் எடுத்திருக்கோங்க பிளவுஸோட உயரம். அது வந்து பாத்தீங்கன்னா கீழே 1/2 இன்ச் மடிக்கிறதுக்கும் மேல 1/2 இன்ச் மடிக்கிறதுக்கு போயிரும். நம்மளுக்கு பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச் தான் நம்மளுக்கு வந்து பிளவுஸோட உயரம் வரும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்பு சுற்றளவு நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். இது 40 இன்ச் சைஸ் உள்ள பிளவுஸ். வந்து பாத்தீங்கன்னா நெக்கு வந்து நெக்கோட உயரம் வந்து நான் 10 இன்ச் எடுத்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நெக்கோட வித்து வந்து 3.25 எடுத்திருக்கோம். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி நம்ம இந்த கிராஸா கொண்டு வந்துக்கலாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3/4 இன்ச் வந்து கம்மியான வரும். நம்மளுக்கு கிராஸா ஒரு பா வந்து வரும். சரிங்களா? வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிருக்கோம். மேல வந்து நெக் வித் வந்து 3.25க்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம டார்க்கா வரைஞ்சிட்டோங்க. நான் வந்து இது மெயின் ஃபேப்ரிக், இது லைனிங் ரெண்டும் ஒன்னா வச்சு மார்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். தட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைனிங்குள்ள அந்த அளவு வந்து நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம இது வந்து தைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மெயின் ஃபேப்ரிக் வந்து முன்பக்கமா எடுத்து போட்டுக்கிறேங்க. லைனிங்க வந்து அது மேல வச்சு நம்ம சென்டரா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம சென்டரா ஒரு லைன் போட்டுக்கலாம். பீஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளுக்கு நகராம இருக்கிறதுக்காக. வந்து நம்ம சென்டரா லைன் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிருக்கிற நெக்க அப்படியே நம்ம வந்து அடிச்சுக்கலாம். வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக் வந்து அடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல மட்டும் நம்ம ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனிங்கை நம்ம இப்படியே திருப்பி லைனிங் மேல நம்ம ஒரு தையல் போட்டு வரலாம். லைனிங் மேல ஒரு தையல் போட்டோம். லைனிங் அப்படியே நம்ம உள்ள திருப்பிக்கலாங்க. உள்ள திருப்பிட்டு நம்ம இந்த எட்ஜ்ல ஒரு லைன் போட்டு வந்துடலாம். லைனிங் எல்லாம் நல்லா உள்ள எடுத்து விட்டு அப்புறமா தையல் போடுங்க பொறுமையா. இந்த கார்னர்ல வந்து நம்ம ஊசியை நிறுத்திடணும். ஊசி நிறுத்தி ஊசி உள்ள இறக்கிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து
கார்னர் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம நெக் வந்து அடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தியும் லைனிங் நம்ம வந்து அடிச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் அடிச்சாச்சுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம லைனிங் சுத்தியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல இருக்கிற அந்த பார்டர் வந்து நான் தனியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் சாரியோட கிளாத்து. இந்த சாரி கிளாத்ல வந்து நம்ம இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பைப்பிங் கொடுத்துக்கலாம். நம்ம இந்த பார்டர் ரெண்டு சைடும் வந்து நம்ம ஒரு பைப்பிங் மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் நம்ம அடிச்சுக்கலாங்க. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா ரெண்டு சைடு கொடுக்க போறோம். அதனால நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் தான் நான் கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா அடிச்சுட்டு நம்ம இந்த மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதை மடிச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. சும்மா லைட்டா நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் தெரியுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம அந்த பக்கம் இந்த கீழ் பக்கமும் நம்ம இதே மாதிரி வந்து பைப்பிங் வச்சுக்கலாங்க. பாருங்க, இந்த பார்டருக்கு ரெண்டு சைடு வந்து நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா? ப்ளூ கலர்ல நம்ம பார்டர் ரெண்டு சைடும் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம். நல்லா இப்படி கையில தேய்ச்சி விட்டீங்கன்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும். இந்த கிளாத்தும் கொஞ்சம் மொடமொடான்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம இதையும் எடுத்து வச்சிடலாம். இதையும் எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேங்க. இது சாரி கிளாத்து, இது பிளவுஸ் கிளாத்து. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேங்க. 7 இன்ச் உயரம், அகலம், உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுலயே அதே அளவு தான் இது. இது மட்டும் உயரம் வந்து 1 இன்ச் கம்மியா எடுத்திருக்கேன் பிளவுஸ் பீஸ்ல. இந்த 2 பீஸையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டாச்சு. இதை நம்ம அப்படியே வந்து உல்டாவா திருப்பி எடுத்துடலாம்.
இதையும் அதே மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுங்க. இந்த பீஸை இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இந்த பீஸ் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 2 பீஸையும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நூல் கோர்த்து இதுக்கு 2க்கும் சென்டரா பார்த்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரன்னிங் தையல் எல்லாம் போடுவோம் இல்லையா, ரன்னிங் தையல் எல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கையில எம்மிங் பண்றதுக்கு ரன்னிங் தையலுக்கு இது மாதிரி எல்லாம் போடுவோம்ல, இந்த மாதிரி குத்தி குத்தி எடுத்துக்கோங்க. 2 பீஸையும் ஒன்னா வச்சு நான் குத்துறேன். ரெண்டு பீஸையும் ஒன்னா வச்சுக்கோங்க. நல்லா எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா சுருக்க வரணும். அந்த மாதிரி நல்லா நம்ம இழுத்துக்கணும். இழுத்து அப்படியே ஒரு சுத்தி கட் பண்ணு. நல்லா இந்த மாதிரி சுத்திட்டு நம்ம இங்க பின்னாடி பக்கமா நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டோம். இப்ப வந்து கட் பண்ணியாச்சு. இந்த பீஸ் வந்து நம்ம இப்படியே வச்சிருவோம். இந்த மாதிரி நான் ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேங்க. நம்மளுக்கு இது வந்து ஒன்னு ரெண்டுமே வச்சாலும் நல்லா தான் இருக்கு. நம்ம இதுல வந்து இந்த கம்பி வளைய மாட்டம் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம கொஞ்சமா இந்த வளையத்தை வந்து கொஞ்சமா நம்ம இந்த மாதிரி விரிச்சு விட்டு, நம்ம இங்க நூல் கோர்த்திருக்கிறோம் இல்லையா, நூல்ல கட்டியிருக்கோம்ல, அந்த நூல்லயே நம்ம இந்த வளையத்தை வந்து இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம வந்து இந்த வளையத்தை இப்படி டைட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி மாட்டிக்கலாங்க. இதே மாதிரி இந்த பாசியும் நம்ம வந்து அதே மாதிரி இந்த ரிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு இந்த த்ரெட்லயே நம்ம வந்து அதை கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து கோர்த்தாச்சுங்க. இந்த பீட்ஸ் வந்து நம்ம கோர்த்துட்டோம். இந்த மாதிரி இதை வந்து இந்த பிளவுஸுக்கு சென்டரா நம்ம இந்த அரை இன்ச் நம்மளுக்கு கீழே போயிடும். அதனால இந்த பிளவுஸுக்கு சென்டரா நம்ம பார்த்து இதை வந்து வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம வந்து இங்க தையல் போட்டுறணும். நம்ம ஃபர்ஸ்ட் இது மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் வந்து நம்ம மேல இருந்து இப்படி ஜாயின் பண்ண போறோம். ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த கிளாத்தையும் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க ஜாயின் பண்ணலாம். இந்த பைப்பிங் வந்து இந்த எட்ஜில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு அப்புறமா நம்ம தைக்கலாம். இந்த பீஸ் வந்து இப்படி நம்ம சென்டரா வச்சுக்கணுங்க. சென்டரா வச்சு இந்த பார்டர் நம்ம அது மேல வச்சு தையல் போட்டுடலாம்.
இந்த பார்டர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு நம்ம இந்த பக்கமா வச்சுக்கலாம். இந்த பக்கமா இந்த பார்டர் வச்சுக்கலாம். ஈஸியான டிசைன் தாங்க. எல்லாமே வந்து இந்த டிசைன் வந்து வைக்கலாம். புதுசா பழகிறவங்களுக்கும் இது சிரமம் இல்லாம ஈஸியா இருக்கும். கரெக்டா சென்டரா பார்த்து இந்த இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் போட்டுக்கலாங்க. பாருங்க நம்ம வந்து தையல் போட்டோம். இப்போ வந்து இந்த பார்டருக்கு இந்த சைடு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு சைடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்டருக்கு ரெண்டு சைடும் நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். இந்த பூ வந்து நம்மளுக்கு இப்படி தூக்காம இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம இந்த ஊசி நூல்லையே நம்ம பின்னாடி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பூ வந்து இப்படி கொஞ்சம் தூக்காம இருக்கும். இந்த தூக்கிட்டு இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து இது இப்படி தூக்காம இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கீழே வந்து ஒரு தையல் வந்து போட்டோம் அப்படின்னா தூக்காம இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இந்த பாசியை வந்து நம்ம வளைய வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நகராம மேலே கீழே போகாம கீழேயே இருக்கிறதுக்காக நம்ம அந்த வளையத்துக்குள்ளேயும் ஒரு குத்தி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அது அங்கேயும் நகராம கீழேயே இருக்கும். நம்ம வந்து த்ரெட்ல தான் அந்த வளையத்தை மாட்டிருப்போம். அதனால அது அங்கேயும் இங்கேயும் மேலே கீழே இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம ரெண்டு ஊசி குத்து ஊத்திட்டோம்னா நம்ம கீழாலேயே இது இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப வந்து நம்ம இதுல வந்து ஒரு நாட் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இங்க வந்து பட்டன் கொடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோன் வந்து நம்ம இங்க வச்சுக்கலாம். இது நம்ம வந்து கடைசியில வந்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கீழே வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நம்ம கீழே வந்து பிசுறு வந்து மடிச்சடிக்கணும். இப்போ வந்து கீழே நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து 1/2 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா வந்து துணி மடிக்கிறதுக்கு நான் விட்டுருக்கேன். அதனால நான் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து மடிச்சடிக்கிறேன். இந்த மாதிரி பீஸ் கொடுத்து மடிச்சு வச்சுக்கலாம். இது அப்படியே லைனிங் நம்ம திருப்பி லைனிங் மேல தையல் போட்டுக்கலாங்க. லைனிங் அப்படியே நம்ம இந்த பக்கமா திருப்பிட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம்.
மடிச்சு இன்னொரு தையல் போட்டுக்கலாங்க. பாருங்க நம்ம இப்போ கீழே வந்து மடிச்சு அடிச்சிட்டோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நான் ஒரு கிளாத் இப்போ கொடுத்துருக்கேங்க. ஒரே ஒரு அடி அடிச்சிருக்கேன். இந்த உள்ள மட்டும் வச்சோம். இந்த ப்ளூ கலர் வந்து இங்க மேல பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் மட்டும் சின்னதா கொடுத்து அடிச்சிருக்கேங்க. இதை நம்ம வந்து அப்படியே திருப்பி உள்ள வச்சு சின்னதா நம்ம மடிச்சு ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துடலாம். பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். நம்ம முதல்லயே அடிச்சிருக்கணும், மறந்துட்டேன் நானு. இங்கேயும் நம்ம ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம முதலே பைப்பிங் கொடுத்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்படி ஒரு சில நேரங்கள்ல ஏமாந்து போகலாம் யாருக்குனாலும். அப்போ வந்து நம்ம சுதாரிச்சு நம்ம அதையும் வந்து கரெக்டா செஞ்சிடணும். பாருங்க இப்போ வந்து நம்ம வந்து பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இங்க வந்து டாட் போட்டுக்கலாங்க. நம்ம இந்த இடத்துல, அதாவது இந்த பார்டர் ஓரத்துல நம்ம கொஞ்சம் டாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பார்டர் ஓரத்துல வர மாதிரி நம்ம வந்து டாட் போட்டுக்கலாம். இந்த பிளவுஸ் பினிஷிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்ப ஏகദേശம் பாதி அளவு பினிஷிங் ஆயிடுச்சு. இங்க நம்ம ஒரு ஸ்டோன் வந்து ஒர்க் பண்ண போறோம். பாருங்க நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஃபுல்லா பினிஷிங் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து நம்ம நல்லா க்ளூ வச்சு இந்த மாதிரி ஸ்டோன் வந்து நான் இங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா நல்லா நின்னுக்கும். நம்ம சிம்பிளா ஒரு பானைக்கு வந்து நம்ம ஒரு பிளவுஸ் டிசைன் போட்டு இப்போ வந்து நான் நாட் வச்சு இந்த மாதிரி பெல் வச்சிருக்கேங்க. பாருங்க நம்ம வந்து பிளவுஸ் வந்து ஃபுல் பினிஷிங் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. சிம்பிளா இருக்கு, நீட்டாவும் இருக்கு. பாருங்க பிளவுஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.